அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இந்த ரேகி சிகிச்சையாகட்டும், சிகிச்சை தருபவர் பெறுபவர் ஆகட்டும், இது ஏன் உலக தரத்தில் குணப்படுத்துதலில் முதல் தரத்தில் இருக்கிறது? ஏனென்றால் அது பிரபஞ்ச சக்தியினுடைய நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே வழங்கக்கூடிய அற்புத சிகிச்சை முறை என்பதனால்தான் இந்த சிகிச்சை முறை உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்று முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இது முதல் நிலையில் இருக்கிறது. இது உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டதுடன் இந்த ரெய்கி மருத்துவத்தை தாங்களும் பலனடைந்து தங்களை சார்ந்தவர்களையும் பலனடைய செய்வது 100% உடல், மனம், ஆன்மா இவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லுதல், எந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லாத, பண செலவுகள் இல்லாத, மிக எளிமையாக பிரபஞ்ச சக்தியான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்திகளை மட்டுமே பயன்படுத்தி செயல்படுவதன் காரணமாகத்தான் இந்த ரேகி முதல் தரத்தில் இருக்கிறது. இந்த ரேகியை பொறுத்தவரையில் ரேகியினுடைய அதிசயம் அப்படின்னு சொன்னால் உடல், மனம், ஆன்மாவை மாற்றக்கூடிய சக்தி இந்த ரேகி சிகிச்சைக்கு இருக்குது. ஹீலிங், ரேகி ஹீலிங் அப்படின்றது பிரபஞ்ச ஆற்றலால் குணப்படுத்தக்கூடிய ஒரு அதிசயம். அப்படின்றதுனால இந்த அண்டத்தில் உண்டது தான் பிண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அண்டமும் பிண்டமும் ஒன்று தான். பஞ்சபூதங்கள் எக்ஸ்பேண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விரிவாக்கத்தில் இருக்கிறது அண்டம், அது சுருங்கிய நிலையில் இருக்கக்கூடியது பிண்டம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல். இதை வைத்து தான் குணப்படுத்தப்படுகிறது என்பதனால் இது முதல் தரத்தில் இருக்கிறது. ரேகி அப்படின்னு சொன்னால் நம்ம கைகள் மூலமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத ரகசிய சிகிச்சை முறை தான் இது. இது நம்மளுடைய முன்னோர்கள், சித்தப்புருஷர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள், இப்படி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மற்றும் எல்லா மக்களும் கைகள் மூலமாக குணப்படுத்த முடியும். நம்முடைய பிரபஞ்ச சக்தியை ஆரா சக்தியுடன் இணைத்து இந்த சக்தியை மற்றவர்களுக்கும் செலுத்தி நாமும் பயன்படுத்தி இதை 100% வல்லமையாக்க முடியும் என்பதனால் தான் இந்த ரேகி முதல் நிலையில் இருக்கிறது. இது உடல் வலி, மன அழுத்தம், கவலை இவைகளை எளிதில் நீக்கக்கூடிய அற்புதமான சிகிச்சை முறை இது. ரேகி பவர் அப்படின்றது உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு பிரபஞ்ச சக்தியை திறக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ரேகி பவர் அப்படின்றது. எதுவுமே பூகம்பம் பூமிக்கு அடியில் குமுறிட்டு தான் இருக்குது. அது வெளியே வரும்போது தான் அதனுடைய ஒரு பெரிய மகா சக்தியை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ரேகியினுடைய சக்தியை நமக்கு இயல்பாகவே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவிடமும் இந்த ரேகி சக்தி உறைந்திருக்கிறது. அதை வெளியே கொணர்றது தான் ரேகி பவர் அப்படின்னு சொல்கிறது. ரேகி தியானம் அப்படின்றது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் 6 சக்கரங்களையும் அதன் அடுத்த சக்கரமான சகாசார சக்கரமாக 7 சக்கரங்களையும் நிலைப்படுத்தி சமநிலையில் வைத்து அது உன்னதமான நிலையை கொண்டு செல்வதனால ரேகி தியானத்தையும் உள்ளடங்கி கொண்டிருக்கிறது. ரேகி ஹீலிங் அப்படின்றது மருத்துவத்திற்கு துணை நீக்கும் ஒரு ஆன்மீக சிகிச்சை தான் இது. இது ஆங்கில மருத்துவத்துக்கு துணை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவத்துறையும் ஒத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரேகி ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு மன அமைதியை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது. ரேகி சீக்ரெட் அப்படின்றது உலகம் முழுவதும் பிரபலமான குணப்படுத்தும் ஒரு ரகசிய முறை தான் இது. ரேகி சக்தி அப்படின்றது உடலில் உள்ளார்ந்த உயிராற்றலை எழுப்பக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி. இது உடல், மனம் இவைகளை கொண்டு செய்யக்கூடியது. இது அக்குபஞ்சர், டச் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடு சிகிச்சை அல்லது அக்குபஞ்சர் இவைகளுக்கெல்லாம் இது ஒரு முன்னோடியாக இருக்கிறது. இந்த ரேகி சிகிச்சையினுடைய ஆசான் அப்படின்னு சொன்னால் டாக்டர் உசிகி அப்படின்றது. அவர் எந்த செயலானாலும் சரி, அது போதிப்பாக இருந்தாலும் சரி, அங்கே ஆற்றல் பரிவர்த்தனை, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை சொல்கிறாரு. இத்தகைய பரிவர்த்தனை இருந்தால்தான் ஒரு மனிதனை கர்ம வினையிலிருந்து விடுவிக்க முடியும். கைமாறு இல்லையானால் அந்த காரியம் முழு பயனை தராது
அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்து அதையே உபதேசமாக சொன்னார். டாக்டர் முசியி அப்படின்றவர் 5 ஆன்மயியல் கோட்பாடுகளை வெளியிட்டார். அவைகள் பகவத்கீதையில சொல்லப்பட்டது தான். எல்லாமே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் பாடின மாதிரி நம்மளுடைய ஆன்மாவை சுத்திகரிக்கக்கூடிய வாசகங்கள் தான் அது. அது ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு மட்டுமாவது நான் யாரிடமும் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆட்டோ சஜஷன். இன்றைக்கு மட்டுமாவது நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆட்டோ சஜஷன். இன்றைக்கு நான் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெறுவனாக இருக்கிறேன் அப்படின்றது ஒன்று. இன்றைக்கு என் கடமைகளை கண்ணியமாக செய்வேன் அப்படின்றது. இன்றைக்கு நான் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவேன் அப்படின்றது. இந்த 5 கோட்பாட்டிலேயே நம்முடைய உலக அன்புயியல் தத்துவங்கள் எல்லாம் இதிலே அடங்கிடுது. கோபப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், ஆசீர்வாதங்களை பெறுவேன், கண்ணியமாக இருப்பேன், அன்பு செலுத்துவேன். இதில் தான் எல்லாமே இருக்குது. இவற்றை நாம் தினமும் நினைத்து வாய்விட்டு சொல்லும் பொழுது இறைவன் திருவருளால் நாளுக்கு நாள் எல்லா வழிகளும் மேன்மேலும் சிறந்தோங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் உணர்ந்து இறைவனுக்கு வாய்விட்டு நன்றி கூற வேண்டும். இப்போ நன்றி செலுத்துதல் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸிங். அதனால் பலன் அடைந்தவர்கள் நிறைய பேர் அதை அஃப்ரமேஷன், மோட்டிவேஷன் அப்படின்ட்டு நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க. இந்த ரேகி வகுப்புகளில் உயிராற்றல்களை பயன்படுத்தி நம்ம பிரபஞ்சம், உயிராற்றல் இரண்டையும் இணைத்து தான் இந்த சிகிச்சை நடைபெறுது. இது 100% பாசிபிளான சிகிச்சை தான். இதற்கு முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலை பயிற்சிகள் இருக்கிறது. இந்த 3 நிலை பயிற்சிகளையும் யார் ஒருவர் கற்றுக்கொள்கிறாரோ அவர் சஞ்சீவினி என்று சொல்லக்கூடிய ஜீவ சஞ்சீவினி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எந்த நோயும் இல்லாமல் நம்முடைய இந்த பூ உலகில் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ரைகி கலையை நீங்களும் கற்று பயனடைய வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.